பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினது நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையில அநேக விஷயங்களை தேவன் நமக்கு போதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய வார்த்தைகளை படித்து அதில் உள்ள வார்த்தைகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் நமக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்போது இன்றைக்கு நான் எப்படி வாழ வேண்டும், இப்பொழுது நான் எப்படி நடக்க வேண்டும், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்கள், வேதத்தை படிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. மிஞ்சின நீதிமானா இராதே கணிச்சுனா அதான் சொல்ற பாருங்க. உன்னை நீ நினைப்படாத, ஞானியுமாக்காதே. ஆமா, அவர் சொல்றாரு பாருங்க, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை நீ என்ன பண்ணக்கூடாது, ஞானியை போல காமிச்சுக்காத, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ற. இப்ப அநேகர் பாருங்க, மிஞ்சின நீதிமானை போல, தன்னை ஒரு ஞானியை போல தங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க, எனக்கு தெரியாத காரியமே கிடையாதுங்க. அவங்கள நீங்கள் போய் செக் பண்ணினா ஒன்றுமே தெரியாதவன்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க என்னென்னா தன்னை ஏதோ ஒரு காரியங்களை பெரிய லெவலில் பார்க்குறாங்க. இன்றைக்கு நாம் நிறைய காரியங்களில் நமக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்படுதோ அந்த ஸ்தானத்துக்குரிய நம்ம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் கவனிங்க, இந்த பிரசங்கி எழுதின சாலமோன் பாருங்க, நிறைய நேரங்களில் ரொம்ப ஞானியானவர். அவருக்கு முன்பாக ஞானம் உணர்வு போல ஒரு சிலர்லாம் நடப்புது. நிறைய நேரங்களில் அவருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சின நீதிமானை போல, எனக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லைங்க, நான் அப்படி நடப்பேங்க இப்படி நடப்பேங்கன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்க காரியங்கள். வேதத்தில் மனிதர்கள் பாருங்க, ஒரு சிலரை நம்ம அப்படி பார்க்கலாம். 2 பேர் ஜபிக்க போனாங்க. அந்த ஜபிக்க போனவங்கள ஒருவன் பாருங்க ஆயக்காரன், கவனிங்க, இன்னொன்று பரிசேயன். இவர்கள் ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறாங்க, ஆயக்காரன் தூரத்தில் நின்ட்டான், அவன் தன்னை சரியில்லை, நான் சரியில்லாதவன், நான் குறைவுள்ளவன் அப்படி என்று எண்ணிக்கொண்டு தூரமாக நிற்கிறான். இந்த பரிசேயனோ போயிட்டு என்ன பண்ணுறான், ஜபிக்கும் போது நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். நீங்கள்லாம் ஒரு டைம் தான், வெள்ளிக்கிழமை தான் உபவாசம் போடுவீங்க. ஆனால் அவன் சொல்கிறான், வாரத்தில் 2 டைம் நான் உபவாசம் போகிறேன்டா. அப்போ உபவாசம் பாருங்க, அந்த பாரம்பரிய காரியங்களை கற்றுக்கொண்டு உபவாசிக்கிறது, காணிக்கை தசம்பாகம் கொடுக்கிறது, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது, இப்படிலாம் சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறான். எல்லாவற்றையும் சொல்லி முடித்துட்டு அதோ அங்கே நிற்கிற ஆயக்காரனை போல நான் இராதபடி நான் உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்தீங்களா, நீதிமான் எப்படியாப்பட்ட நீதிமான் தெரியுமா, மிஞ்சின ஒரு நீதிமான். இப்படி தான் தன்னை என்ன பண்ணுது, அவர்கள் எல்லாம் சர்ச்சுக்கே வரலங்க, நான்லாம் சர்ச்சு கரெக்டாக வந்துடுவேங்க, அவங்க பாருங்க ஜபமே பண்ண மாட்டாங்க, நான் இப்படி ஜபம் பண்ணுவேங்க, நான் இப்படி இருப்பேங்க எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் ஜபிக்காதவன் கூட சுகத்தோடு இருக்கிறான், ஜபிக்காதவன் கூட பலத்தோடு இருக்கிறான். ஆனால் ஜபிக்கிற நீ தான் பலவீனமாய் காணப்படுகிறாய். ஜபிக்கிற நீ தான் இன்றைக்கு ஏழ்மை நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜபிக்கிற நீ தான். நிறைய பேர் பார்ப்பேன், அப்படியே வேத புஸ்தகத்தை வைத்து அப்படியே மணிக்கணக்காக படிக்கிற மாதிரி படிச்சுருப்பாங்க. அவர்கள் பாருங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருப்பார்கள். ஏன் இப்படியாப்பட்ட காரியங்கள்? ஏன்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அந்த வார்த்தைகளை பார்க்கும் போது அந்த வார்த்தையில் வசனங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னார். எங்க போச்சு, என்னாச்சு யோசிக்கணும். நான் ஏதோ ஒரு காரியங்களை ஒரு மிஞ்சின நீதிமானை போல காணுகிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நடந்து கொள்கிறேன், என்னை ஒரு பெரிய ஞானியை போல எண்ணிக்கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி எழுக்குமானால் நம்மளுடைய காரியங்கள் குறைவாய் மாறிவிடும். இந்த மனிதன் பாருங்க, தன்னை அப்படி மிகைப்படுத்தி பேசி தன்னை உயர்த்தி மற்றவனை தாழ்த்தும் போது இந்த மனிதன் நீதிமானாய் இராமல் போகிறான். தூரத்தில் இருக்கிற ஆயக்காரன் பாருங்க, அந்த மனிதன் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என் மேல கிருபையாய் இறங்கும் என்று தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய காரியங்களை நான் குறை உள்ளவன் என்று எண்ணி சொல்லும்போது அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொல்லப்படுகிறான். அப்போ பாருங்க, இன்றைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க இவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம் அநேக நேரங்களை விழுந்து போகிறோம். நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லு. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் சரியாக இருக்கேன்னு சொல்லி மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானாய் இராதே.
அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை நீ என்ன பண்ணக்கூடாது, பெரிய ஞானியை போல எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்படி எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க வசனம் பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு தெரியுமா, உன்னை நீ கெடுத்து கொள்ளுகிறாய், உன்னை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய். இன்றைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஒரு பாவமும் செய்யலைங்க, ஒரு பாவமும் செய்யலை, ஏங்க உனக்கு இந்த கஷ்டம், ஒரு பாவமும் செய்யலை, ஏன் உனக்கு வியாதி, ஒரு பாவம் செய்யலையே, ஏன் உன்னுடைய உறுப்புகள் இன்றைக்கு பழுதடைந்து காணப்படுது? யோசிக்க தேவையில்லை, சிந்திக்க தேவையில்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நம்மள பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்றாரு. அப்போ இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஏதோ விதமான பாவங்களை நாம் சிக்கிக் கொள்கிறோம். இப்போ இயேசு அந்த பூமியில தான் வாழ்ந்தார், இயேசு மனிதன் தான் அவதரித்தார். எப்படி அவர் பாவம் இல்லாமல் வந்தார்? அவர் ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவோடு பேசி கொண்டிருந்தார், அவர் பரிசுத்தாவினோடு உறவாடி கொண்டிருந்தார். அதனால தான் அவருக்குள்ள பாவம் இல்லை. நாம பாருங்க, கொஞ்ச நேரம் சர்ச்சில் இருப்போம், சர்ச்சை விட்டு வெளியே போனோம்னு என்ன பண்ணுவோம், தேவனுக்கு பிடிக்காத காரியம், அந்த கொஞ்ச நேரம் பைபிள் தூக்கிறதுக்கே கஷ்டப்படும். அப்போ எப்படி பாவம் இல்லாமல் இருக்கும்? நீ கொஞ்சம் கேப் விட்டாலே போதும், பிசாசன் உனக்குள்ள இருந்து தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத காரியங்களை உனக்குள்ள விதைத்துருவானே. அப்போ பாவம் என்பது நமக்குள்ள வருது. ஆனால் இன்னைக்கு நான் கேட்கும் போது, நான் ஒரு பாவம் செய்யலைங்க, என் மனசாட்சிக்கு பொதுவாக நான் பாவமே செய்யலைங்கன்றேன். இதுவே என்ன பண்ணுறது தெரியுமா, உன்னை நீ கெடுத்து கொள்ளுகிற ஒரு காரியமாய் மாறுது, நீ கெட்டு போறதுக்கான ஒரு காரியமாக மாறுது. இன்றைக்கு நீ உன்னை கெடுத்து கொள்ளாதே, மிஞ்சின நீதிமான இராதே. வேதம் சொல்லுதா, வேத வார்த்தைகள் சொல்லப்படுதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க வல்லவர். கவனிங்க, அதற்கு கீழே இருக்க 17ஆம் வசனம் பாருங்க, மிஞ்சின துஷ்டனா இராதே, அதிக பேதையுமா இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? பாருங்க, மிஞ்சின துஷ்டனா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. மிஞ்சின துஷ்டனா இருப்பான் என்று சொன்னால் பாருங்க, துஷ்டத்தனத்தினால பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி ரொம்ப மிஞ்சி இருக்கிறான்னு சொன்னா அவனை கொண்டு போட்டுருவாங்க. வெட்டி போட்டாங்க, அவன் நல்ல மனுஷங்க, நீ தான் சொல்லணும் நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு ஊரே சொல்ல அவன் உருப்படாதவன், அவன் சரியில்லாதவன், எவ்வளோ ஆணவமா தின்பாந்துங்களா, எத்தனை பேர் இப்படி பண்ணியிருக்காங்க, அவன் கத்தியத்தின் என்னெல்லாம் செஞ்சுக்காம பாருங்க எப்படி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அவனுடைய துஷ்டத்தனம் மிஞ்சின துஷ்டன். ஒரு பிரச்சனை சொன்னால் அது கவர்மெண்ட் கிட்ட சொன்ன, கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும், அவங்க தான் செய்யணும். அப்படி இல்லை, நான் பார்த்துக்குவேன், நான் செய்வேன், அவன் யாரு சொல்லு, இப்போ நான் பார்க்குறேன். இப்படிதான் மிஞ்சின துஷ்டத்தனம். இந்த துஷ்டத்தனம் உள்ளவன் அவன் காலம் வருவதற்கு முன்பாக மரித்து போயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. மிஞ்சி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், மிஞ்சி நடக்கிற ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நமக்காக தேவன் என்ன வைத்திருக்கோ அதற்குள்ளே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகளில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, ஒரு வசனத்துல 25:16 பாருங்க, தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். கவனிங்க, தேனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா ஒரு பெரிய நாடை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா, எடுத்துதான் எல்லாத்தையும் புழிஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அது வாமிட் வந்துடும். அதனால்தான் உனக்கு எவ்வளோ அவ்வளோ மட்டும்தான் சாப்பிடணும். ஒரு சில இடங்களுக்கு போகிறோம், ஒரு சிலர் சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்டு நடக்க முடியாமல் நடக்கிற விஷயங்கள், சரீரத்தில் தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருது. அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும், மட்டாய் சாப்பிடணும். நிறைய சாப்பிடக்கூடாது, நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் மிஞ்சின காரியம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், எல்லாமே நான் செய்வேன், எல்லாமே இதுவா நான் செய்வேன், அதுவா நான் செய்வேன், இந்த வேலை தெரியும், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் ஒரு வேலையும் உருப்படியாக இருக்க மாட்டான். ஏன் எல்லாம் போனால் அவர் எல்லாமே செய்வாராம், எல்லாம் செய்வேன். கவனிங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நான் இதையும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன்னா அவ்வளோதான் உங்களுடைய காரியங்களை. தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும், மிஞ்சின நீதிமான இராத. உனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்காத, அதை விட தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அதை விட தெரிந்தவர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, எவ்வளோதான் உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சாலும் அதை விட சத்தியத்தை நல்லா போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பார்ப்பேன், நான் நிறைய நேரத்தில் பார்ப்பேன், என்னை விட பல மடங்கு நல்ல சத்தியங்களை போதிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டவரே, தன்னை தாழ்த்த வேண்டும். நான் பேசுகிற மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க, நான் போதிக்கிற மாதிரி யாரும் போதிக்க மாட்டாங்க. இதுதான் மிஞ்சின நீதிமான். எப்படி இருக்கக்கூடாது, என்னை விட சிறந்த போதனை பண்ணக்கூடிய எத்தனையோ நல்ல பிரசங்கியார்களை தேவன் உண்டு பண்ணியிருக்கார். எனக்கு கூட அப்படி பேசுவது கிருபை தாரும் என்று உங்களை தாழ்த்தி கேட்க வேண்டும். நான்லாம் பேசுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாலே மிஞ்சின காரியங்கள். அது உன்னை நீ கெடுத்து கொள்வது.
நீ கெடுத்து கொள்ளுகிற காரியம் செய்யக்கூடாது. நான்லாம் நல்லா பாடுவேன் பாருங்க, என்ன மாதிரிலாம் சர்ச்சில் யாரும் பாட மாட்டாங்க. இப்படிதான் சொன்னவங்க இன்னைக்கு பாடவே தெரியாம மூணில் உட்காந்துப்பாங்க. ஏன்னா அவர்கள் தன்னை உயர்த்துகிற காரியங்கள் மிஞ்சினவர்களாய் காணப்படுது. இந்த மிஞ்சின காரியங்கள் நான்லாம் ஜெபம் பண்ணுனா எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்களா? ஒவ்வொரு விதத்திலும் நான்ற விஷயத்தை சொல்லி அவர்கள் மிஞ்சி நடக்கிற வழி காரியங்கள். இவ்வளோ ஜெபம் பண்ண, இவ்வளோ பெரிய காரியம் செய்ய, ஏன் உன் வீடு இப்படி இருக்கிறது, ஏன் நீ இப்படிப்பட்ட காணப்படுற அப்படின்னு சொன்னா அங்கதான் அவங்க கேள்விக்கு பதில் இல்லாமல் இருப்பார். அவர்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். கவனிங்க, மா நான் ஜெபம் பண்ணா அப்படி நடக்குமா, நான் ஜெபம் பண்ணி அதெல்லாம் நடந்து எல்லாம் முடியுது, ஆனா சபையில் வந்தா முழங்கால் போட முடியலையே, ஏமா அதுக்கு ஒரு பலன் கிடைக்காத உன் ஜபத்தினால? என் கணவர் இப்படி பண்றாருமா, என் கணவர் அப்படி செய்யறாருமா, ஏமா ஜெபம் பண்ணா உனக்கு எத்தனையும் நடக்குன்னு சொன்னியே, உன் கணவன்னு ஜபத்து மூலியமா மாற்ற முடியாதா? பாருங்க, மிஞ்சி நடக்கிறோம், பயங்கரமா செய்யற மாதிரி இப்ப காட்டுவாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியுது? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தாண்டி செய்ய முடியாது. அதனால்தான் தேவ சமூகத்துல வந்து நம்ம தாழ்மைப்பட்டு ஜபிக்க வேண்டும். எத்தனையோ ஜபங்களை நான் பண்ணி இந்த வேலையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கேன். எத்தனையோ ஜபங்களை பண்ணி என் வீட்டை கட்டி வைத்திருக்கேன். ஆனால் எத்தனையோ ஜபம் பண்ணி இதெல்லாம் செய்த எனக்கு முழங்காலில் இருக்கக்கூடிய பலனற்று காணப்படுகிறப்பா, என் முழங்கால்களை பலப்படுத்துமான்ற நான் முழங்கால்கள் நின்று கர்த்தரை துதிக்க வேண்டும் சொல்லிட்டு தேவன் நோக்கி பார்ப்பது கிடையாது. அதை என்னால் முடியாதுமா, ரொம்ப முடியாமல் போயிட்டோமா. பாருங்க, இதை செய்ய முடியாதா, அதை செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? தேவ சமூகத்தில் இருக்கிற நீ உண்மையாலுமே தாழ்த்துனா உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக்கிறார். தேவன் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். கவனிங்க, மிஞ்சி எண்ணாத, உன்னுடைய காரியங்களை தாண்டி மிஞ்சி நீ எண்ணி மிஞ்சி நீ நடந்து செய்யக்கூடாது என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுத்து. கவனிங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமோ அதை நீ செய்ய கற்றுக்கொள், அதிலே நீ நடக்க கற்றுக்கொள். அதிலே நீ நடக்கும் போது தேவன் உன்னை கொண்டு ஒரு பலத்த காரியங்களை செய்ய வல்லவர். இன்றைக்கு நான் பாருங்க இதை செய்திருவேன், செய்ய முடியாதுங்க. எலியாவோட ஜெபம் பாருங்க எவ்வளவு வல்லமையா இருந்து, அவர் தொடர்ந்து போய் தேவ சமுத்திர காத்திருந்தா அவர் பூமியில என்ன பண்றாரு, மேல இருந்து வானத்திலிருந்து ஒரு அக்கினியை கொண்டு வந்தார். அன்னைக்கு கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கும்படிக்கு வைத்தார். இன்னைக்கு நாம் பாருங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, வானத்தின் மதகுகளை கட்டுவாங்க. கட்ட முடியுதா? மழை எத்தனையோ அடி அடின்னு அடிக்குதுங்களே, தண்ணி வெள்ளம் அப்படி ஓடுதுங்களே, உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுதா? முடியாது. அப்ப என்னன்னா, நிறைய நேரத்தில் நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். நாங்கள் நிறைய பேர் பாருங்க பாதிப்பு வந்த பிறகு பாருங்க, இதை நான் பண்ணியிருப்பேன், அதை கர்த்தர் கிட்ட காமிச்சார், அதை பண்ண இதை பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுத்தையும் அவங்க செய்ய முடியாதவர்களாக்குங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கோ, உனக்கு கர்த்தர் என்ன செய்ய சொல்றா, அதிலே நீ நிலைத்திருக்க கற்றுக்கோ. மிஞ்சி நடக்காது, நீ மிஞ்சி செய்யாது, மிஞ்சி போகாது. மிஞ்சி போனா கர்த்தருக்கு அது பிடிக்காது. அப்படி இருப்பேன்னா உன்னை நீ கெடுத்து கொள்ளுகிறவனாய் மாறு. உன்னை நீ கெடுத்து கொண்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை என்றைக்கு சீரழிந்து போயிட்டோம். அப்படி போகாதபடிக்கு ஆண்டவரே என்ன நான் கெடுத்து கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கவனிங்க, பக்தி வைராக்கியம் கொண்டு இயேசு என்ன பண்றாரு, மறுதளிச்சு துன்பப்படுத்தி நடக்கிறார். மிஞ்சி நடக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார், மிஞ்சி வாழ்ந்தார். அவரோடு தான் தேவன் இடைப்பட்டார். மிஞ்சி நடக்காதே, உன்னை நீ கெடுத்து கொள்ளாதுன்னு சொல்லிட்டு அவரோடு இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு அவர் மாறினதால் தான் இத்தனை புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கார். நீங்கள் கூட இன்றைக்கு மிஞ்சி நடக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக. பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மிஞ்சின நீதிமானா இராதேன் என்று வேதம் சொல்லிய பிரகாரமா யாரெல்லாம் மிஞ்சி நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்து, அன்றைக்கு பவுலை மாற்றின தேவன் அன்றவர் இன்றைக்கு நீர் இவளை மாற்றும். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் சொல்லிட்டு நீங்கள் புரிய வைத்து அவரை மாற்றினது போல இவர்களையும் மாற்றும். மிஞ்சின காரியங்கள் செய்யாதபடிக்கு தேவன் தாமே இவர்களோடு கூட இடைப்படும். ஆஸ்வதியும் இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.